Alhamdulillah. I am audible. கேக்குதா? பரபரன்னு இந்த சண்டேல குறிப்பா கேக்குது. இன்னைக்கு என்ன நஹியா இஸ்லாம் சைக்காலஜி ஆளை காணோம்? லீவா? லிங்க் வரல, ஓபனே ஆகல. ஓ சாரி. சரி, அது கொஞ்சம் பை மிஸ்டேக் ஆயிடுச்சு. உங்களுக்கு அனுப்புற பேலா வேற யாருக்கும் அனுப்பிச்சிட்டேன். சரியா? ஓகே, சரி பண்ணிடலாம். ஓகே ஓகே. நாளைக்கு வைக்கிறீங்களா இந்த கிளாஸ்? கிளாஸ் அகைன் வைக்கிறீங்களா நாளைக்கு? நாளைக்கு அகைன் வைக்கணுமா? உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் அனுப்பிச்சிட்டுமா? ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். ஆமீன். ரெக்கார்டிங் அனுப்பிச்சிருந்தேன். ஓகேவா? சரி. ஓகே உஸ்தாத். ஓகே ஹை. ஓகே சூப்பர். ஐ எம் ஆடியபிள். கேக்குதா? என்னுடைய வாய்ஸ், என்னுடைய வீடியோ தெரியுதா? ஓகே ஓகே சூப்பர். 1 செகண்ட். ஓகே, பொதுவா இந்த சம்மர் டேல குறிப்பா இந்த நேரத்துல ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்றதே ஒரு பெரிய டாஸ்க் தான். பரபரன்னு வந்து இருக்கக்கூடிய இந்த சம்மர் டேல நமக்கு வந்து இருக்க முடியல. அதுலேயும் இந்த நேரங்கிறது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம் தான். இந்த நேரங்களில் நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கு தான். அதுலேயுமே நமக்கு நாமே பாராட்டிக்கூடிய நிலைமை தான். ஏன்னா எல்லாம் ஹரிபரியாக இருக்கக்கூடிய நேரம். குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து சம்மர் டே வேற. அப்போ அந்த சம்மரில் நம்ம எந்த அளவுக்கு வெளியில் பிளான் பண்ணியிருந்திருப்போம், அவுட்டிங் பிளான் பண்ணியிருந்திருப்போம், இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருந்திருப்போம். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில், அப்படி இருக்கக்கூடிய நேரங்கள்லையுமே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடிய அந்த அதுக்குன்னு டைம் ஒதுக்கி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு இமேலே மறுமொழி வெற்றியை கொடுக்கட்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்ததுக்கு அல்லாஹ் நம்ம ஃபஸ்ட்டு நன்றி செலுத்திப்போம். சரி, இந்த சஹாபா ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்ததுமே நமக்குள்ளே ஒன்று தோணியிருக்கும். என்ன தோணியிருக்கும்? எல்லாரும் பேசுகிறது தானே, என்ன பயான் எடுத்தாலும் சஹாபா ஹிஸ்ட்ரி தான். எங்கே போனாலும், எங்கே நம்மளுடைய ஜிம்மா பேனுக்கு போனாலும் சஹாபா ஹிஸ்ட்ரி தான். என்ன அவங்க கஷ்டப்பட்டாங்க, இது பண்ணாங்க, இபாதத் செஞ்சாங்க, இதுதானே அப்படின்னு நமக்குள்ள தோணியிருக்கலாம். இறைவன் பாதுகாத்த சாலிஹான நல்லடியார்களை தவிர. இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எங்ககிட்டே ஒருத்தங்க சொன்னாங்க, எனக்கு வேணா இது வேண்டாம், இந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டுமா, ஒரு விதமாக ஒரு காம்போ ஆஃபர் போடும்போது இது வேண்டாம் நான் இது எடுத்துக்கிட்டுமா. அவங்க வேண்டாம்னு சொல்கிறது எதுவாக இருக்குன்னா, ஒரு நம்ம தீன் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்குது. எடுத்துக்கிட்டுமா, இந்த கோர்ஸை நான் எடுத்துக்கிட்டுமான்னு கேட்கக்கூடியது முழுக்க உலகம் சார்ந்து இருக்குது. அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம சரி தவறுங்கிறத தாண்டி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய கேட்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், எல்லாம் அங்கே தெரிஞ்சது தானே, என்ன சொல்லிட போறீங்க இப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க உள்ளத்தில் இருந்திருக்கலாம். அவங்க உள்ளத்தில் மட்டுமல்ல, நம்மளுடைய விஷயங்களையுமே நம்மளுடைய பேச்சிலையுமே தெரியும். எல்லாம் தெரிஞ்சது தான், என்ன புதுசாக நீங்கள் சொல்லிட போறீங்க இப்படிங்கக்கூடிய விஷயம் நம்ம பேச்சிலே தெரியும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. குறிப்பாக இப்போ நம்ம இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள், இந்த கிளாஸை நாங்கள் டிசைன் பண்ணதே யாருக்கான குறிப்பாக யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி, குறிப்பாக டீனேஜ் எல்லாருக்குமான கிளாஸஸாக தான் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் டீனேஜஸ் டார்கெட் பண்ணி கிளாஸை வந்து கிரியேட் பண்ணோம். அப்போ இந்த சஹாபா ஹிஸ்ட்ரியில நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? வரலாற்றை மட்டும் தெரிஞ்சுக்க போறோமா? வரலாறு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடிய அந்த சமுதாய மக்கள் அவங்களுடைய விஷயங்கள் தன்னைத்தானே மறந்து அவங்கள வந்து கீழே தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய வரலாற்றை அழிச்சாலே போதும். இதான் ரியாலிட்டி. அவங்களுடைய வரலாற்றை அவங்களுக்கே தெரியாம அவங்களும் இது பண்ணாம வரலாற்று இல்லாமக்கினாலே போதும். அவங்க தன்னை கிளப்பிடுவாங்க. யாரும் அவங்கள வந்து கீழே புஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களே கீழே அனுப்பிடுவாங்க. வரலாறு தெரியாத ஒரு சமூகமா இருந்துச்சு அப்படின்னு. அப்போ நம்ம வரலாறு, நம் நாட்டை சார்ந்த வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கா, நம்ம மார்க்கெட்டை சார்ந்த வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்விதான். அப்ப இந்த வரலாற்றுல இருந்து என்ன படிப்பினைகள் கிடைக்குது? ஒரு சமுதாயம் நம்மளை விட்டு முன் சென்ற சமுதாயம் வாழ்ந்துட்டு போயிருச்சு.
நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்திருக்கோம், அவங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் படிப்பினை. ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு போறானா அவன் வாழ்க்கையில அவன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில எனக்கு அவன்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய எனக்கு லேர்னிங் என்ன, அவற்றிலிருந்து நான் பெறக்கூடிய லேர்னிங் என்ன, படிப்பினைகள் என்ன, அந்த படிப்பினைகளை என்னோட வாழ்க்கையில நான் எப்படி அப்ளை பண்ண போறேன், அப்ளை பண்ணி நான் என்ன மாற்றத்தை அடைய போறேன் அப்படிங்கிறத கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் சஹாபா. அந்த சஹாபா காலத்துல வாழ்ந்த சஹாபா பெண்மணிகளா இருக்கட்டும், சஹாபாக்கள் ஆண்களா இருக்கட்டும், ஆண்கள் பெண்கள் இருவருமே அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து அன்றாட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளையுமே அவங்க நல்ல முறையில வளர்த்து தொழிலையும் பார்த்து போருக்கும் போய் இஸ்லாத்தையும் எத்தி வச்சு எல்லா தரப்பு என்னெல்லாம் ஒரு மனிதன் செய்யணுமோ மார்க்கத்துல எல்லா கடமைகளையும் செஞ்சு சிறப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க, சிறப்பான விஷயங்களை தான் அவங்க வாழ்ந்தாங்க. அதனாலதான் இன்னும் நம்ம ஹிஸ்டரியை பேசிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? ரலியல்லாஹு அன்ஹு வராது வான் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் புரிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அல்ல ஒரு சமுதாயத்தை ஈஸியா சொல்லிடுவானா. அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன அப்படின்னு தெரியக்கூடிய கிளாஸஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு மட்டுமல்ல, வரக்கூடிய 15 நாட்களுமே நம்ம அந்த கிளாஸஸ் தான் பார்ப்போம். அது மட்டும் அல்லாம அதுல இருக்கக்கூடிய சைக்காலஜி உளவியல் ரீதியா நம்ம பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன என்ன நம்ம பெற போறோம், என்ன கற்றுக்க போறோம், என்ன கற்றுக்கொள்ள போறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உளவியலா நம்மளா இருந்த நம்மளே நாமே முன்னேற்றிக்கிறதாக இருக்கட்டும், உளவியல் என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதா இருக்கட்டும், வரலாற்று படிப்பினையிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்க போறேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம உள்ள கிளாஸஸ்ல பார்க்க போறோம். பார்த்துடலாமா? ரெடியா இருக்கீங்களா? நஹியா ரெடியா இருக்கீங்களா? நஹியா வந்து நம்ம பாராட்டக்கூடிய என்னுடைய ஸ்டூடெண்ட். அவங்க 10 வயசாகுதுன்னு நினைக்கிறேன். இஸ்லாமிக் சைக்கிள் ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க, இஸ்லாமிக் சைக்காலஜியில் ஸ்டூடெண்டாக இருக்கிறாங்க. ஓகே, ஹாய். அல்லாஹ் அவங்களுக்கு மேலே மேலே பார்க்க செய்யணும். சரி, இந்த டிவைன் பர்பஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய வசனம் 11,120. அது இங்கிலீஷ்ல போட்டு நான் தமிழை ஷார்ட்டா சொல்றேன் நேரமின்மை காரணமா. உங்களுக்கு முன் சென்ற சமுதாய நபிமார்களுடைய வரலாற்றை நபியை உங்களுக்கு நாம் கூறுவதெல்லாம் எதற்காக தெரியுமா? உங்களை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் உங்களுக்கு நினைவூட்டுவதற்காகவும் தான் நான் முன் சென்ற நபிமார்கள் வரலாற்றை உங்களுக்கு நான் படிப்பனையா சொல்றேன், நல்லா சொல்றான். அப்போ அல்லாஹ் தஆலா குரான்லயே ஒரு வரலாறை சொல்லும் போது கட்டுக்கதைக்காகவோ நீங்க அந்த வரலாற்றை பற்றி உங்க வரலாறு ஒரு கதை மாதிரியாகவோ அல்ல, அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளும் உங்க உள்ளத்தை உறுதிப்படுத்துறதுக்காகவும் தான் நாம் வரலாற்றை சொல்றோம், நல்லா குரான்ல சொல்றோம். இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி என்னது? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் உங்க உள்ளத்தை உறுதிப்படுத்துறதுக்காக அந்த வசனத்தை சாட்ல போட்டாங்க, படிச்சுக்கோங்க பார்த்தவங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் தானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியார் யாரு? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும், கரெக்டா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் தெரியும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுல நமக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம், ஒரு ஆழமான ஒரு படிப்பினை ஒன்று இருக்கு. என்னது? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு தனியா பாலைவனத்துல விட்டுட்டு போயிருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு ஒரு அந்த படிப்பினைக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய இதுல விட்டுட்டு போயிருந்தாங்க. யார? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை விட்டுட்டு போயிருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிருந்தாங்க. அப்ப அந்த நடந்த உரையாடலாம் அவங்களுக்கு தெரியும். இது அல்லாஹ்வோட கட்டளையான்னு கேட்கறாங்க. ஆமான்னு சொல்லதும் அப்படியே போயிருந்தாங்க. அல்லாஹ் எங்களை பார்த்துப்பான்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. சஃபா மருவா அழ ஆரம்பிச்சு சஃபா மருவாவை ஓடுறாங்க. எத்தனை முறை ஓடுறாங்க? அந்த மலையை சுத்தி எத்தனை முறை ஓடுறாங்க? 7 டைம்ஸ் ஓடுறாங்க. இப்போ பொதுவா அந்த இடத்த நீங்க நல்லா விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, கற்பனைக்குள்ள கொண்டு பாருங்க. எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனாலதான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த இடத்துலயே எங்களை விட்டுட்டு போறீங்கன்னு கேட்டாங்க. கரெக்டா? சுத்தி எதுவுமே இல்லை. எஸ் ஆர் நோ? அவங்கள சுத்தி எந்த விதமான பொருட்களோ செடிகளோ அவங்களை எதுவுமே இல்லை. சுத்தி பாலைவனமா இருக்குது.
இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அழ ஆரம்பிச்சதுமே சாரி சஃபா மருவாவை சுத்தி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற போதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. அழ ஆரம்பிச்சதுமே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, ஓடுறாங்க. இப்போ ஒரு மனிதனா நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்லை, பாலைவனமா இருக்கு. நீங்க ஒரு தேவைக்காக ஓடுறீங்க. எத்தனை முறை ஓடுவீங்க? ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டீங்க. ஒரு மலையை சுத்தி பாக்குறீங்க, ஒரு தடவை ஒண்ணுமே இல்லை. சரி, திரும்ப 2வது தடவை சுத்தி பாக்குறீங்க, ஒண்ணுமே இல்லை. 3ஆம் தடவை சுத்தி பாக்குறீங்க, ஒண்ணுமே இல்லை. 4வது தடவை சுத்தி பார்க்கும் போதாவது உங்களுக்கு கம்பல்சரியா தெரியாதா இங்க ஒண்ணுமே இல்லைன்னு? தெரியுமா தெரியாதா? ஒரு மனிதனுங்கிற அடிப்படையில ஒரு தடவை சுத்தி பார்க்கும்போது ஏதாவது பிழை விட்டுருக்கலான்னு தோணும். 2வது தடவை சுத்தி பார்க்கும்போது கூட ஏதாவது சரி மிஸ்டேக் பண்ணியிருப்போம் சுத்தி பார்ப்போம் தோணும். 3வது தடவை சுத்தி பார்க்கும்போது நமக்கு 100க்கு 80% கன்ஃபார்ம் ஆயிடும் இங்க எதுவுமே இல்லை. 4வது தடவை சுத்தி பார்க்கும்போது 100% நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இப்போ ரூம்ல நம்ம தேடுறோம், ஒரு பொருளை தேடும் போது ஒரு பர்ஸை ஏதோ தேடுறோம். 4 தடவை தேடும் போது நமக்கு என்ன ஆயிடும், டேய் ஃபுல்லா சலிச்சு பார்த்துட்டேன் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். கரெக்டா? ஃபுல்லா சலிச்சு பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லை. எத்தனை தடவை பார்க்கன்னு தோணும்? 5வது முறை பார்க்க சொன்னா, 6வது முறை பார்க்க சொன்னா, 7வது முறை பார்க்க சொன்னா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்பிக்கையை விடாம திரும்ப 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 ஓடுறாங்க. அந்த நேரங்கள்ல தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பாதத்திலிருந்து என்ன வருது, ஜம்ஜம் தண்ணி வருது. இதுல கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன? 3 தடவை ஓடுனாலும் சரி, 4 தடவை ஓடுனாலும் சரி, 5 தடவை ஓடுனாலும் சரி, எதுவுமே இல்லாதாலும் சரி, நான் என் இறைவன் மீது தவக்குல் வச்சிருப்பேன். அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான். கரெக்டா? நான் என் இறைவன் மீது தவக்குலோட ஓடுவேன். எனக்கு அந்த நேரங்கள்ல எனக்கு செய்யக்கூடிய வழி என்ன? நான் ஓடிதான் தேடி ஆகணும். என்னோட முயற்சி தேடல் தான். அது எதுவுமே சூழல் எனக்கு இம்பாசிபிளா இருந்தாலும் சரி, எனக்கு சூழல் எனக்கு எதிராக இருந்தாலும் சரி, சூழல் எனக்கு எனக்கு ஃபேவரா ஒரு விஷயம் கூட இல்லை அப்படி இருந்தாலும் சரி, தவக்குல் இறைவன் மீது வைக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதத்திலிருந்து என்னது, ஜம்சம் தண்ணி வருது. அதுக்கப்புறம் நடந்த வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியும். அப்ப இதுதான் படிப்பினை. ஒரு வரலாற்று செய்தியை எப்படி எடுக்கிறோம், எந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறோம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படும். வரலாற்று செய்திங்கிறது நம்ம அதிகமா இந்த வரலாற்று செய்தி எதுக்காக பேசுறோம்? தியாகத்துக்காக பேசுறோம். கண்டிப்பா அது தியாகத்துக்காக பேசக்கூடிய ஒண்ணுதான். இறைவன் சொன்னாங்கிறதுக்காக எந்த அளவுக்கு போனாங்கிறத நம்ம பார்த்தோம். அதுலயும் கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படி நம்ம பார்ப்போம். தவக்குல், சபர், அல்லாஹ் தஆலா என்னை கைவிட மாட்டான், எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவான். அந்த அளவுக்கு தான். நீங்க நல்ல ஒவ்வொரு வரலாற்றையும் நீங்க படிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரலாற்றையும் அல்லாஹ் அதுக்கு பெருமதியா கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். அவங்க அந்த சபர் செஞ்சதோட விளைவு அல்லாஹ் தஆலா அவங்க எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக கொடுப்பான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஆமாவாலையா, மூசா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு வரலாற்றிலிருந்து நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வரலாற்றிலிருந்து நம்ம நிறைய படிப்பினைகள் பெறலாம். இது நபிமார்களோட வரலாறு. இந்த மாதிரி சஹாபாக்கள் வரலாறுல இருந்து என்ன இருக்குது? அஹ்லாக், நற்பண்புகள், நல்ல குணங்கள், அவங்க வாழ்க்கையை எப்படி பண்படுத்தினாங்க, அவங்களோட விஷயத்துல என்ன பண்படுத்துச்சு, அதுல நான் என் லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணணும், என்னை எப்படி நான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம். அதுக்காக தான் சஹாபாக்களோட படிப்பினை. இப்போ வரலாறு அப்படிங்கும்போது அடிப்படை புரிதல் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது. வரலாற்றை நாம் உங்களுக்கு சும்மா சொல்லல, அது உங்க உள்ளத்தை உறுதிப்படுத்துறதுக்காகவும் உங்களுக்கு நினைவூட்டுறதுக்காகவும் தான் நம்ம சொல்றோம். இப்போ பர்பஸ் ஆஃப் ஹிஸ்டரி புரிஞ்சதா? ஒரு வரலாறு எதுக்காக பேசப்படுதுன்னு நமக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ வரலாறு தெரியாம இருக்கிறதுனால தானே இப்ப நம்ம சும்மா சொல்றோம், நடிகர்கள் பின்னாடி போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொல்லி நம்ம சொல்றோம். சொல்லக்கூடிய நமக்கு எத்தனை பேருக்கு வரலாறு தெரியும்? போவாதீங்க, இவர் பின்னாடி போவாதீங்க, இவர் பின்னாடி போங்க நம்ம சொல்றோம்னா, இவர் பின்னாடி போங்கன்னு சொல்லக்கூடிய நமக்கு எத்தனை பேருக்கு வரலாறு தெரியும்? எத்தனை பேர் என்ன விஷயத்த சொல்றோமோ அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோம்? கரெக்ட் தானே?
இவர் பின்னாடி போவாதீங்க. ஓகே, அப்ப யாரு பின்னாடி போகணும்? அந்த உள்கட்டமைப்பு என்ன? என் குடும்பத்தை சார்ந்த உள்கட்டமைப்பு என்ன? நான் என்ன கட்டமைக்கிறேன்? மனிதன்கிற அடிப்படையில பிழைகள் விடுவோம், ஒரு விஷயத்துல பிழை விடுவோம், ஒரு சில, ஆனா பிழையா விட்டு இருந்தா புரிஞ்சுதா? நான் அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், இது செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன்னு சொல்லி என்னை சுற்றி இருக்கிற, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, சினிமா பார்க்காதீங்க. ஏன் பார்க்காதீங்க? ஹராம். இப்போ இருக்கிற காலத்தில் முடியுமா? இசையை கேட்காதீங்க. ஏன் கேட்காதீங்க? ஹராம். இப்போ இருக்கிற காலத்தில் முடியுமா? வட்டி வாங்காதீங்க. ஏன் வாங்காதீங்க? இப்போ இருக்கிற காலத்தில் முடியுமா? இப்படி நம்ம புறச்சூழலை காரணமாக சொல்லி 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 தான் நம்ம இப்படி இருக்கிறோம். அப்ப அதுக்கான வழிகாட்டல் என்ன அப்படிங்கிறது நீங்க வெளியில போய் தேட வேண்டாம், உங்க குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு மாற்றம்ங்கிறது உங்களுடைய குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். நீங்க அங்க ஒரு குடும்பம் தன்னை வந்து ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க தன்னை மாத்திக்க ஆரம்பிச்சிட்டாலே, தன்னை சுத்தி இருக்கிறவங்க அப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சாலே, ஒரு குடும்பம் மாற ஆரம்பிச்சா, ஒவ்வொருத்தரும் அப்படி நினைச்சானா தெரு மாறிடும். அப்படியே இந்த சேஞ்சஸ் ஏற்படுத்த நம்ம பார்க்கலாம். அப்ப ஹிஸ்டரி பேஸ்டு அப்படிங்கிறத ஒரு இலக்கு நோக்கி போகணும். ஒரு இலக்க போகணும். ஒரு இலக்கை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ 17 வயசுல உசாமா ரலியல்லாஹு வந்து படை தளபதியா ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. எல்லாரும் தெரிஞ்ச செய்தி தான். 17 வயசுல நீங்க உங்க பிள்ளைய இங்க இருக்கிற மெட்ராஸ் அனுப்பிச்சிருவீங்களா? சென்னைக்கு சும்மா போயிட்டு வாப்பா அப்படின்னு தைரியமா அனுப்ப முடியுமா? பாசம் அதை தாண்டி, பாசத்தை நான் சொல்ல வரல, பாசம் நமக்கு தடுக்கும், மாற்று கருத்து இல்லை, பாசம் அதெல்லாம் நமக்கு இது பண்ணும். அதை தாண்டி ஒரு வேலையை பொறுப்பா போட்டு ஒப்படைச்சிட்டு இங்க இருக்கிற மும்பை இருக்கு, இங்க போய் முடிச்சுட்டு வாப்பா அப்படி நம்ம சொல்ல முடியுமா? கேள்வி புரியுதா? இந்த வேலையை முடிச்சுட்டு வாப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம், மும்பை இங்கெல்லாம் தேவையில்லை, நம்ம பக்கத்து ஊரு. இப்போ ஒரு ஊர்ல இருக்குங்க, ஒரு 17 வயசு பையனை ஒண்ணும் இல்லை, ஒரு பெரிய விஷயத்த, ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டியை 17 வயசு பையன் லேண்ட் ப்ராப்பர்ட்டியை கொடுத்து இந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டி சக்சஸா முடிச்சுட்டு வாப்பா அப்படின்னு நம்மளால பொறுப்பு கொடுக்க முடியுமா? நம்ம அதுக்காண்டி பொறுப்பை கொடுத்தா தான் நீங்க கரெக்டா வளர்த்தீங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். அப்போ ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியை கூட நம்மளால ஒரு 17 வயசு பையன்ட்டு நம்மளால ப்ராப்பர்ட்டியை கொடுக்க முடியலன்னா, ரசூலுல்லாஹ் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு படைக்கு தளபதியா அனுப்பிச்சுடுறாங்க. 17 வயசுல உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க அந்த கூட்டத்துல. ரசூலுல்லாஹ்வோட மரண தருவாயில இது நம்ம அடிக்கடி நம்ம சொல்லக்கூடியதான். சொர்க்கத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு 10 வயசுல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, இஸ்லாத்துல 10 வயசுல ஏத்துக்கிட்டாங்க நம்ம சொல்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது அந்த மனப்பக்குவத்தை பாருங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உருவாகுதாங்க, கிரியேட் ஆகுது. புரியுதா? அல்லாஹ்னா யாரு, தூதர்னா யாரு, மார்க்கத்துக்குள்ள வந்தா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் பக்குவ வயசு அவங்களுக்கு ஏற்படுது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? 10 வயசு ஆனாலும் இப்ப சின்ன பிள்ளை தானே, என்னத்தை போட்டு தொழுதுகிட்டு வீட்டுல தூங்கட்டும் அப்படியே தொலை போனாலும் இன்னும் நம்ம சொல்லக்கூடிய அந்த பழைய ஒரு கருத்து என்ன வயசாச்சு, தொலை போறங்கிறியே, என்ன வயசாயிடுச்சு, இன்னும் பொறுமையா இருப்பா, இன்னொரு கல்யாணம் முடிச்சு நீ புள்ளெல்லாம் பேரம்பேத்திலாம் பார்த்து அதுக்கப்புறம் தொலைப்போம், அதுக்கெல்லாம் வயசு இருக்கு. அப்புறம் 10 வயசுல இஸ்லாத்தை ஏத்துக்கக்கூடியது இருக்குது. அடுத்தவர் பாருங்க, ஜயித் பின் சாபித் வந்து தன்னுடைய 11வது வயசுல ஹிப்ரு மொழியை கத்துட்டு வராங்க. நம்ம சஹாபாக்களோட ஹிஸ்டரியை வந்து எப்படி நினைச்சுக்கிட்டோம்னா, சும்மா ஒட்டகம் வச்சாங்க, வேலை இல்லாம உட்காந்து பொழுதன்னைக்கு பள்ளிவாசல உட்காந்து தொழுதுகிட்டு இருந்தாங்க, சும்மா வந்து இபாதத் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, வேலைக்கு போகாம சுத்தி இருக்கவங்க அப்படியே நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. நீங்க வந்து இறைவன் பாதுகாத்த நபர்களை தவிர மற்ற எல்லாருடைய ஆழமான நம்பிக்கை அதான் இருக்கும். என்னப்பா சும்மா அவங்க காலம் வேற, நம்ம காலம் வேற, இப்படி சொல்றோமா? சொல்லட்ட கூட நினைப்போம், வெளியில சொல்ல மாட்டோம்னு நினைப்போம். அவங்க காலத்துல முடிஞ்சிச்சுப்பா, நம்ம காலத்துல எப்படி. ஆனா அந்த பேச்சோட வெளிப்பாடு என்ன? சும்மா உட்காந்து இது பண்ணாங்க, அங்க போனாங்க, இங்க வந்தாங்க, வேற வேலை இல்லாம இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இதான் பேச்சோட வெளிப்பாடு. கரெக்டா? ஆமாவா இல்லையா? அதோட வெளிப்பாடு அசால்ட்டா நமக்கு தெரியும். அப்ப அது என்ன? 11 வயசுல அவங்களால வெறும் 17 நாள்ல ஹிப்ரு மொழியை கத்துக்க முடியுது அவங்களால. திறமை
இப்போ முடியுமா? இப்போ சேலஞ்சு, இப்போ அவங்கள விட்டுருங்க, நம்ம பிள்ளைங்கள 11 வயசுல ஒரு 17 நாள் கொடுத்து ஒரு இங்கிலீஷ் கோர்ஸை நீ முடிச்சுட்டு வாப்பா, ஃப்ளூயண்டா பேசிட்டு வாப்பா இங்கிலீஷ் லாங்குவேஜ், முடியுமா? 17 நாள்ல கோர்ஸ் வேணா முடிப்பான் சேர்த்து விட்ட கடமைக்கு. இப்போ மனப்பக்குவம் என்ன? அடுத்து பாருங்க, தன்னோட அபூ உபைதா அல் ஜர்ராஹ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 13 வயசுல இஸ்லாத்தை ஏத்தார். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு நம்பிக்கையாளர் உண்டு, என்னோட சமுதாயத்துக்கு நீங்க தான் நம்பிக்கையாளர்னு சொன்னாங்க. அபூ உபைதா அல் ஜர்ராஹ், அவர் பத்தி நல்ல ஒரு வரலாற்றை பேசலாம். தன்னுடைய 13 வயசுல அது எப்படி சாத்தியம்? முஸைத் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். அதாவது அது அந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப அழகா இருக்கும். முஸைத் இப்னு உமைர் ரலியல்லாஹு சொல்லும்போது, உம்மை போன்ற அதாவது உம்மை போன்ற ஒரு பேர் அழகிற மக்களை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி, உங்களை நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், என்னை நீ அல்லாஹ்வுக்காக, நான் உங்களை வந்து அல்லாஹ்வுக்காக அழகா நேசிக்கிறேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் உன்னை நேசிப்பான்னு சொல்லி நான் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தான் 21 வயசுல ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா குர்ஆனை துவக்குறதுக்கு பொறுப்பாளராக வைக்கிறாங்க 21 வயசுல. அப்போ அதுல இருந்து என்ன வாட் இஸ் லேர்னிங், அவங்களை எது பக்குவப்படுத்துச்சு அது தெரியணுமா? இப்போ ஒருத்தங்களை பக்குவப்படுத்துச்சு அப்படின்னா கரெக்ட் தானே? ஒருத்தங்களை பக்குவப்படுத்துது, ஏதாவது ஒரு விஷயம் தானே பக்குவப்படுத்துது, ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் தான் பக்குவப்படுத்தும், கரெக்டா? இப்போ இவங்க வந்து டைரக்டா வந்து நின்று இவங்களால ஒரு திடீர்னு எதுவுமே இல்லாம டக்குன்னு வந்து அப்படி இல்லை, ஏதாவது ஒரு டூல் தான் அவங்கள பக்குவப்படுத்திருக்கும், கரெக்டா? ஏதாவது ஒரு டூல் ஆஃப் வே, இல்லை டூல் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், ஏதாவது ஒண்ணுதான் அவங்கள பக்குவப்படுத்திருக்கும். அந்த பக்குவப்படுத்தக்கூடிய விடயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? அதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணோமா? அதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கு பண்றோமா? ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்துல 2 ரெக்கையோட பறந்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. 22 வயசுல இஸ்லாத்தை ஏத்தார். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போலாம். இப்படியே சொல்லிக்கிட்டே போறதா வேற யாரும் சொல்லலாம்? முஆத் இப்னு ஜபல். முஆத் இப்னு ஜபல்லாம் ரசூலுல்லாஹ் வந்து தாயியை அனுப்புறாங்க. அந்த வரலாற்று செய்தி நம்ம பார்த்திருப்போம். முஆத் இப்னு ஜபல் 18 வயசுல இஸ்லாத்தை ஏற்கிற தாயியை அனுப்புறாங்க. முஸைத் இப்னு உமைர், முஆத் இப்னு ஜபல், இவங்கெல்லாம் தாயிகள். ஒவ்வொருத்தருக்கும் ரசூலுல்லாஹ் என்னென்ன திறமைகள் இருந்துச்சு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாங்க. உமர் இல்லாம தாயை அனுப்ப முடியாத ரசூலுல்லாஹ். உம்மி மக்தூம், அப்துல்லா உம்மி மக்தூம், மதினால ரசூலுல்லாஹ் வெளியே போனாங்கன்னா அவங்கள தான் நியமிச்சுட்டு போவாங்க பொறுப்பாளரா. அவருக்கு பார்வை இல்லை. என்ன நஹியா? தாயினா அழைப்பாளர், இஸ்லாத்துக்கு அழைக்கக்கூடியவங்க. இப்படி பண்ணுங்க, இப்போ இந்த தொலை போவாங்க, குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்றோம்ல, அதுதான். அது மாற்று மத சகோதரர்களை இஸ்லாத்துக்கு அழைக்கிறது, இது எல்லாமே தாய்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உக்மா இப்னு ஆமிர், ஜாபிர் பின் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், ஹப்பா பின் அரகத், அக்ரம் இப்னு அபுல் அர்கம், அஸ்மா பின் அபுபக்கர், அபு மூசா அல் அஷரி, சாயித் இப்னு ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு, உத்மான் இப்னு ஹுவரிஸ், உத்மா இப்னு அஃபான், அபு ஹுரைராலாம் பத்தி நம்ம வரலாற்றில் நம்ம வரக்கூடிய செய்தியில பார்ப்போம். அற்புதமா அபு ஹுரைராவுடைய செய்தி ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்படி இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 17 இருந்து 18 வயசு இடைப்பட்டவங்கள தான். அந்த 17 இருந்து அந்த டீனேஜ், குறிப்பா டீனேஜ். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு மரணத்துக்குலாம் அல்லாஹ்வோட அர்ஷ் வந்து நடுங்குச்சு, ரசூலுல்லாஹ்வோட முகம் செவந்துச்சு. அப்ப அதெல்லாம் அவங்களுடைய எது மாத்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த அல்டிமேட் கோல் ஆஃப் கிரியேஷன். அண்ட் ஐ டிட் நாட் கிரியேட் த ஜின் அண்ட் மேன்கின் எக்ஸ்பர்ட் வர்ஷிப் மீ. இந்த மனித ஜின் வர்க்கத்தை படைக்கிறது என்னை வணங்குவதற்காக அன்றி, என்னை வணங்குவதற்காகத்தான் இந்த மனிதன் ஜின் வர்க்கத்தை நான் படைச்ச அந்த பர்போஸ் அவங்க புரிஞ்சதுனாலதான். சிங்கிள் வேர்ட்ல அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த பர்போஸ் நான் உங்களை படைச்சதுக்கான நோக்கமே நீ வணங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதுக்காக தான் அவங்கள படைச்சே நல்லா சொல்றான். அந்த பர்போஸ் அவங்களால புரிஞ்சதுனால தான். ஒண்ணு நான் எதை நோக்கி, நான் எதுக்காக வாழ்றேன், கரெக்டா?
என்னுடைய அல்டிமேட் கோல். நேற்று நான் வந்து நான் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு அகாடமியில் போய் ஒரு 12th படிக்கிற பொண்ணுங்க பசங்க எல்லாம் இருக்கிறாங்க சரிங்களா, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு கோல் என்னன்னு கேட்குறேன், சொல்ல தெரியல. உங்களோட அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு கேட்டால் தெரியல. அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியல, தெரிஞ்சுக்க முடியல. எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் தெரியல, தெரியல, யோசிக்கணும், தெரியல, யோசிக்கணும், தெரியல, யோசிக்கணும். இதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃபா? இதுதான் அல்டிமேட் கோலா? இப்போ அல்டிமேட் கோல், அப்போ அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். நம்ம மாற்றம் அப்படிங்கிறது வந்து தன்னை சார்ந்து தான் இருக்கணும். எந்த ஒரு சமுதாயம் தன்னோட உளப்போக்கை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். நம்ம அடிக்கடி படிக்கிறோம். உள்ளத்தோட போக்கு, என்னுடைய மாற்றம் எதை நோக்கி இருக்கும், நான் எதை நோக்கி போகணும். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணாங்க, தீயில போட்டு வாட்டுனாங்க. இது எல்லாத்தையும் படிக்கிறோம். அதுல இருந்து என்ன வாட் இஸ் தி லேர்னிங்? நம்ம சும்மா சொல்றோம், இந்த அங்க இது இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, அந்த டீனேஜ் அப்படி போறாங்க, இந்த டீனேஜ் போறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? அதான கேள்வி. நம்ம கட்டமைப்பு என்ன ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறோம்? என்ன சிஸ்டர்? ஜஃப்னாவா? ஓகே. என்ன பண்ணோம்? அதே நம்மளுடைய நம்ம வந்து அப்டேட் ஆகிறோமா? ஒரு டெக்னாலஜியில், ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில், என்னுடைய பாடி லாங்குவேஜில், என்னுடைய ஸ்பீச்சில், என்னுடைய டீச்சிங் மெத்தடாலஜியில் நம்ம அப்டேட் ஆகிறோமா? அப்டேட் ஆகணும். அதே மதரசால நான் இப்போ நிறைய மதரசால பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் ஒரே கான்செப்ட். போனால் ஒரு உஸ்தாதாக்கு 5 பேர் கொடுத்துருந்தாங்க. 5 பேர் அவன் வந்து மாங்கு 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 மான், அவன் அலிப் எதுக்கு ஓதுறான், அது பேர் அலி பே தே, இது வேற. அரபிக்கில் அந்த வார்த்தையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவன் என்ன ஓதுறான்னு அவனுக்கு தெரியாது, என்ன பண்றான்னு தெரியாது. இப்படியே கேட்டுட்டு கடைசியில் வரக்கூடிய அவங்களுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியல, பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ ஒரு மதரசால இருந்து ஒரு படிப்பினைகள் ஆரம்பிக்கணும்னா, ஒரு குரானை கற்றுக் கொடுக்குறோம்னா, என்னுடைய ஒரு மார்க் அறிஞர் நல்லா சொல்லுவார், ஏ ஃபார் ஆப்பிள். கரெக்டா? ஏ ஃபார் ஆப்பிள். ஏக்கு என்ன அர்த்தம்ங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆப்பிள் அது ஒரு ஒப்பிட்டு தான் படிக்கிறான். ஏ ஃபார் ஆப்பிள். ஆனா குரானை ஓதும் மட்டும்தான் அலிப் எதுக்கு ஓதுறான், பா எதுக்கு ஓதுறான், தா எதுக்கு ஓதுறான்னு அவனுக்கே தெரியும். ஹாஃபில் ஆயிட்டோன்னு சொல்லுவோம், ஆனா அதோட அர்த்தங்கள் தெரியாது. ஹாஃபில் ஆகிறது நல்லதுதான், அல்ஹம்துலில்லாஹ், வரவேற்கத்தக்கது தான். அர்த்தத்தோட பண்ணா, அர்த்தத்தோட புரிஞ்சா என்ன அர்த்தம் இருக்குது, என்னுடைய மாற்றங்கள் எதை நோக்கி இருக்குது, என்னையை சார்ந்து என் குடும்பத்தை சார்ந்து. நீங்க சமுதாயத்தெல்லாம் நீங்க பார்க்காத செகண்ட் இதை பின்னாடி பார்த்துக்கோங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியது உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றான். அப்ப நான் அதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறேன், எஃபர்ட் போடுறேன்னா? நம்ம தான் ஒரு வெளியில் அவுட்டிங் போடுறதுக்கு 4 நாள் எஃபெக்ட் போடுறோம். நம்ம தான் ஒரு இடத்துக்கு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போனால் அதுக்கு ப்ரீ பிளானாக பண்ணுறோம். ஃபங்க்ஷன் வந்தால் ப்ரீ பிளான் பண்ணுறோம். வீட்டில் சாப்பாடுறதுக்கு ப்ரீ பிளானிங் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட ஒரு ப்ரீ பிளானிங் இருக்குது. மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ப்ரீ பிளானிங், குடும்பத்தா சேர்ந்து படிக்கிறதுக்கு ஏதாவது ப்ரீ பிளானிங் பண்ணியிருக்கிறோமா? பிள்ளையை குறை சொல்லக்கூடிய நம்ம எந்த விஷயத்த அவன்கிட்ட குறையா பார்க்குறோமோ அது என்கிட்ட நிறைவா இருக்குது. அப்படி சொன்ன லாஜிக் இருக்கு. கரெக்டா? என் புள்ள பொய் பேசுறான், அது எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு ஒருத்தங்க ஃபீல் பண்றாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் பொய் பேசாம இருக்கிறேன்னா, உண்மை பேசக்கூடியவனா இருக்கிறேன்னா, அப்பதான் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறது லாஜிக். புரியுதா? நான் தொழுகைக்கு ஒருத்தரை எழுப்பி விடணும், நான் தொழுகைக்கு என் பிள்ளை தொழணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, என்னோட விஷயங்களும் தொழுகை இருக்குதான். அடிப்படையை நம்ம சொல்றோம். நீங்க ஹிஃபில் பண்ணுங்க, இப்ப பிள்ளை ஹிஃபில் பண்ணுது, நீங்களே ஹிஃபில் பண்ணுங்க சொல்ல வரல. வாஜிபான விஷயங்கள் என்ன? அஹ்லாக் எங்க போச்சு? நற்பண்புகள் எங்க போச்சு? அதனாலதான் ஒரு எழுத்தாளர் அழகா ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார். என்னுடைய பேரண்டிங் செஷன்ல அதை பத்தி பேசுவோம். ரொம்ப அற்புதமா. ஆனா பேரண்டிங் செஷனுக்கு படிக்கும்போது
அதுக்காக நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது சூப்பராக எழுதியிருந்தார். அதாவது வெஸ்டர்ன்ஸ் கல்ச்சரையும் நம்ம இந்த இஸ்லாத்திய கலாச்சாரத்தை ஒரு வாரத்திலே முடிச்சார். அவங்களுக்கு எப்படி சந்தோஷமா வாழணும்னு தெரியுது, ஆனால் நெறிப்படுத்த ஆள் இல்லை. இப்படி தான் சந்தோஷமா வாழணும், இப்படி தான் சந்தோஷமா வாழணும், இப்படி வாழக்கூடாது, நெறிப்படுத்த ஆள் இல்லை. இங்கே இவங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியுது, ஆனால் வாழ்றது தான் ஆள் இல்லை. நெறிப்படுத்தலாம் தெரியுது, இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழக்கூடாதுன்னு, அதை வாழ்றது தான் ஆள் இல்லை. கரெக்டா? அழகா பேசியிருந்தார்ல. அவர் அடுத்த வாரத்திலே சொல்றாரு ஏகத்துவத்தை. இஸ்லாத்துல அடுத்த வார்த்தையே அது ரொம்ப அற்புதமான வார்த்தையா இருந்துச்சு. அடுத்து சொல்லக்கூடியதுன்னா ஏகத்துவம், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படின்னு நம்ம ஆழமா பேச தெரிஞ்ச நம்ம தான் அகலாக்குலையும் நற்பண்புகள் அகலாக் கொண்டு தான் நற்பண்புகள்லையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலையும் தன்னை சார்ந்த விஷயங்கள்ல எப்படி நான் பக்குவப்படுத்துறதுலையுமே கோட்டை விட்டோம். அவர்கள் மார்க்க அறிஞர்கள் உட்பட அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையால நிறைய மார்க்க அறிஞர்கள் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த அல்டிமேட் கோல் ஆஃப் கிரியேஷன்ஸ் என்ன, அதை புரிஞ்சுக்கணும். அதை அவங்களை எப்படி மாத்துச்சு அப்படின்னு தான் இந்த பர்சனல் க்ரோத் சொல்லக்கூடியது. அல்லாஹ் சொல்லக்கூடியது நம்ம ஆரம்பத்தில் சொன்னதான். Allah will not change the favor he has bestowed upon a people until they change what is within themselves. எந்த ஒரு சமுதாயத்தை தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய போக்கை மாற்றாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டாங்க. இன்டர்நேஷனல் ஷிஃப்ட், பர்சனல் க்ரோத், டிவைன் அவேர்னஸ். என்ன ஷிஃப்ட் பண்றீங்க உள்ளத்துல? புறம் பேசாம நம்மளால இருக்க முடியுதா? இங்க பெருசெல்லாம் பண்ண வேண்டாம். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், வயலுல் புறம் பேசி திரியவருக்கு ஒவ்வொருவருக்கும் கேடுதான் சொல்றான். அல்லாஹ் பொதுவா மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கும் ரப்பு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் தரேன் அப்படின்னு மனுஷன் ஒன்று சொன்னா, நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு மனுஷன் ஒன்று சொன்னா அப்படின்னா நமக்கு அதுல நம்பிக்கை இருக்காது. ஏன்னா அவன் செய்ய மாட்டான். ஒருத்தர் நம்பிக்கை நமக்கு கொடுக்குறான்னா நமக்கு செய்ய மாட்டான். கரெக்டா? நம்பிக்கை ஒருத்தர் எனக்கு கொடுக்குறான்னா செய்ய மாட்டான். அப்படியே பார்த்து அந்த அந்த கண்ணோட்டம் தான் ரப்போட விஷயங்களே நம்மகிட்ட இருக்கு. அல்லாஹ் எனக்கு தருவான் அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு ஒரு பலகீனம் இருக்கும். மனிதருங்கிற அடிப்படையில நமக்கு முன்ன பின்ன இருக்கும். நமக்கு அந்த சூழல் நம்ம ஒரு நேரத்துல ஸ்ட்ராங்கா இருப்போம், ஒரு நேரங்கள்ல பலகீனமாகும், ஒரு நேரம் ஸ்ட்ராங்கா இருப்போம், பலகீனமாகும். அப்ப நம்ம 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 சேர்ந்த வெல் விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அவங்க நம்மளை பலப்படுத்துவாங்க. பலம் அது வேற. இங்க டோட்டல் பலகீனம் தான், நம்பிக்கை இல்லை. அப்ப இன்டர்நேஷனல் ஷிஃப்ட். அப்ப இவங்களை எல்லாமே எது மாத்துச்சு? அதான் சொல்லக்கூடியது இந்த குர்ஆன் அஸ் எ டிவைன் லைட். 5வது அத்தியாயம் 15ல சொல்லக்கூடிய வசனம். 5:15 அல்லாஹ் சொல்றான், there has come to you from Allah a light and clear book. அல்லாஹ் உங்களுக்கு இது அனுப்பப்பட்டது எல்லாமே ஒரு நூர். அல்லாஹ் குர்ஆன் நூறுன்னு சொல்றான், ஒளின்னு சொல்றான். மெயின்டெனன்ஸ், கைடன்ஸ், clarification in truth, a shield in darkness. A shield in darkness. ஒளினா என்ன? நூறுனா என்ன? குர்ஆனை என்னைக்காவது நூறா பார்த்துருக்குறோம்? அந்த குர்ஆன் தான் அந்த சமுதாயத்தை மாத்துச்சு. வேற ஏதாவது மாத்துச்சா? வேற ஏதாவது கிதாப் உங்களுக்கு இருந்துச்சா? சஹாபாக்கள் சமுதாயத்தை நாம இப்பவும் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் வரைக்கும் பேசுவோம் அப்படின்னா அந்த குர்ஆன் தான் அவங்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு வேதம். ஆமாவா இல்லையா? அவங்களுக்கும் நமக்கும் இறுதி நாள் வரக்கூடிய எல்லாருக்குமே இறக்கப்பட்ட வேதம் ஒரு குர்ஆன் தான். அந்த குர்ஆன் தான் அவங்கள மாத்துச்சு. அதுல இருக்கக்கூடிய ஆர்வங்கள், தேடல்கள். எத்தனை பேரு, நான் அடிக்கடி சொல்லுவேன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதக்கூடிய துஆக்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவரே நம்மளை அவர் அழைத்து கொண்டிருந்தா நம்ம விடுவிச்சோம். நான் மொத்தமா கோர்வையா சொல்றேன், அவர் மட்டும் நம்மளை அழைக்கல அப்படின்னா கியாமத்து நாள் வரைக்கும் நம்ம வச்சிருப்போம் அப்படின்னு மீன் வயிற்றிலே அவர் வச்சிருப்போம் நல்லா சொல்றான். எல்லாத்தையும் சொல்லிட்டு பின்னாடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான், இப்படித்தான் ஒவ்வொரு மூமின்களையும் நாம் பாதுகாப்போம் சொல்றோம். நம்ம லைஃப்ல கஷ்டம் வந்தது எத்தனை பேர் இந்த ஓதிக்கிட்டே இருந்திருக்கோம். அது அர்ஜுனோட கூற்று என்ன தெரியுமா? யார் எந்த கவலையோட இந்த திக்கிற, என்ன கவலைனா எனக்கு வெளியே சொல்ல முடியல, எனக்கு அந்த வெளியில சொல்ல எனக்கு தெரியல, என்னுடைய ஃபீலிங்ஸ் எப்படி என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, என்னால் அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, யாரெல்லாம் என்ன கவலையில் இருக்கிறீங்களோ அவங்க இந்த திக்கிற போதுங்க அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களை வெளியே கொண்டு வருவான்.
ஏன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்த அந்த அந்த வரலாற்றை பாருங்க. அந்த கவலையை கொண்டு போய் யார்கிட்ட சொல்ல முடியும்? சுற்றி ஆள் இருந்துச்சா? மீன் வயத்திலிருந்து வெளியே வந்து எப்பா மீன் வயத்துல மாட்டிட்டேன் என்னைய காப்பாத்துங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இருந்துச்சா? யாருமே இல்லை. இருள், கடல் ஒரு இருள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் முழுங்கினது சாதாரண மீன் கிடையாது. ஒரு ஆளை உள்ள முழுங்கின மாதிரி இருந்துருந்துச்சுன்னா ஒரு திமிங்கலமா தான் இருந்திருக்கணும். கரெக்டா? பெரிய மீனா இருந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? பெரிய மீனா இருந்திருக்கணும். பொதுவா பெரிய மீன் எங்க வாழும்? கரையிலையா வாழும்? பெரிய மீன் வந்து கரையில வாழாது, நடு கடல்ல ஆழத்துல இருக்கும். கரெக்டா? நடுக்கடல்ல ரொம்ப ஆழத்துல தான் அது இருக்கும். அப்போ மீன் அது வயிற்றுக்குள்ள ஒரு இருள், அந்த மீன் வாழக்கூடிய இடம் வந்து அது இருளா இருக்கும், கடல் ஆழத்துல போய் தான் அது இருக்கும். அப்படிப்பட்ட இருளிலிருந்து அவரை நம்ம அழைத்தார். இருளிலிருந்து நாம் அழைத்தார் நல்லா சொல்லுவோம், நம்மை அழைத்தார். அப்ப அழைக்கும் போது நாம் விடை கொடுத்தோம் நல்லா சொல்றான். விடை கொடுக்கும் போது ஒரு சுரைக்காய் கொடியை முளைக்க செஞ்சு அவரை நலிவுற்று இருந்தார், அவரை நம்ம வந்து ஆரோக்கியமாக்கி திரும்ப ஒரு சமுதாயத்தோட சேர்த்து வச்சோம். அற்புதம். இப்படிப்பட்ட எந்த சோதனையுமே நமக்கு இருக்காது. கரெக்டா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்த சோதனைலாம் நம்மை போன்ற மனிதருக்கு வந்துருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அவ்வளவுதான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தான். வேற வார்த்தையே வராது நமக்கு வாயில. அப்படிப்பட்ட இருளில் இருந்து அவர் அழைச்சாரு, அல்லாஹ் விடுவிச்சான் அப்படின்னு நல்லா சொல்றோம். அப்ப இந்த குரான் இதுல இருந்து நம்ம என்ன படிப்பினை பெற்றோம்? என்ன நம்ம வாட் இஸ் கீ டேக் அவே? குரானை ஓதுறோம். இந்த குரான் இருக்கு என்கிட்ட, இந்த குரானை டெய்லி இப்படி ஓதிக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே ஓதிக்கிட்டே இருக்கிறோம்னா என்ன கீ டேக் எடுத்துட்டு போறோம்? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அல்லாஹ் சொல்றான், ஒரு பயபக்தியுள்ளவருக்கு நேரு வழி காட்டி, இது எத்தகைய சந்தேகம் இல்லைன்னு நல்லா அடிப்படையிலே சொல்றாங்க. நீங்க இதுல வரக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் 6000 சொச்ச வசனங்களுக்குமே உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாதுன்னு சொல்றான். அப்போ சந்தேகமே அறவே பட வேண்டாம். அல்லாஹ் ஸ்டார்டிங் இதை மறுத்துட்டா, பின்னாடி வரக்கூடிய எல்லாமே ஹக், அல்லாஹ்வோட வாக்குறுதி. அல்லாஹ் குரான்லயே சொல்லுவா, என்னை விட வாக்குறுதிய நிறைவேற்றக்கூடியவர் யார் தான் இருக்கா அப்படின்னு கேட்டான். அப்ப அதோட விளைவுகள் என்ன? அப்போ குரான் அல்லாஹ் அடுத்த வசனம் சொல்லக்கூடியது 38:23 சொல்லக்கூடிய வசனம், blessed book which we have revealed to you that they might reflect upon the verses and then those of understanding would be reminded. இந்த வசனங்கள் எல்லாமே உங்களுக்கு ததப்புர், உங்களை நீங்க நினைவூட்டுவதற்காகத்தான் அந்த குரான். நீங்க இந்த குரானை படிச்சு நினைவூட்டிக்கோங்கன்னு சொல்றாங்க. தத்தப்புர் குரானை படிக்கிறோம்ல, தத்தப்புர்னா என்ன? தன்னை ஒரு இது மாத்துறது, தன்னை தெளிவுள்ள வேதமாகவும் உங்களிடம் வந்திருக்கின்றது, பேரொளின்னு சொல்றான்ல. குரான் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் 100 பயன்படுத்துவான். அதனாலதான் இப்னு தைமியா தொட்டி ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்று வரும். அல்லாஹ் அற்புதமான ஒரு வரலாற்று சம்பவம். அவர் வந்து ஒரு ஜெயிலுக்கு போறாரு, சரிங்களா? அவரோட வரலாற்றை படிச்சவங்களுக்கு தெரியும். அவர் உள்ள போவார், வெளியில வருவார். அவர் அந்த காலங்களே வேற ஒரு அப்பார்ட் ஃப்ரம் அவர் உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்ததும் அங்க இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாருமே விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் வந்து டென்ஷன் ஆயிருது, இவருக்கு கோவம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்க இதுக்காக தான் படைக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டு அவர் என்ன பண்றாங்கன்னா, அவரை வந்து அவங்கள அந்த இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள பண்படுத்துறாங்க. அந்த வரலாற்று நிகழ்வுல சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, வெளியில சும்மா இருந்தவனும் ஜெயிலுக்கு வர ஆசைப்பட்டான். ஏன்னா இவர் அந்த அளவுக்கு தர்பியத் பண்ணாரு. அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரிலீஸ் ஆகி போவதுக்கு கஷ்டப்படுறாங்க. இங்கே இருந்திருந்தோம், இவர் கூட இருந்திருந்தோம் அப்படின்னு வெளியில இருந்து வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. அதை எழுதும் போது பதிவாங்க, அந்த ஜெயிலே நிரம்பி வழிஞ்சிச்சு அப்படின்னு. அப்ப அதான் மாற்றம். அதனாலதான் ஒரு வார்த்தை பயன்படுத்துவாரு, எதிரிகள் என்ன செஞ்சிட முடியும்? என்னை வந்து தூக்குல போட்டா நான் ஷஹீத் ஆயிடுவேன். என்னை நாடு கடத்தினா அல்லாஹ்வுடைய அந்த அற்புதங்கள் படைப்புகளை நான் பார்க்கிறேன். என்னை தனிமையை ஜெயிலில் போட்டாங்கன்னா அல்லாஹ்வோட நான் தனிமையை மாறுறேன். எதிரிகள் என்ன செஞ்சிட முடியும்? என்னுடைய உள்ள பூந்தோட்டங்களும் சொர்க்கத்தோடைய வாடைகளும் என் உள்ளத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. எது மாத்துச்சு? குரான். அப்ப தனி மனிதர் வாழ்க்கைக்கு நம்ம குரான் எதுக்கு பயன்படுத்துறோம்? மிஞ்சி போனா கல்யாணம் வந்துருச்சுன்னா
நாளைக்கு கல்யாணம் நைட்டு உட்காந்துட்டு என்ன ஓதுறாருன்னு அவருக்கும் தெரியாது, உட்காந்துருக்க நமக்கும் தெரியாது. அல்ஹம்துலில்லாஹி மட்டும்தான் கேட்கும். ஆமீன் முடிஞ்சு, அல்ஹம்துலில்லா ஆரம்பிச்சு ஆமீன் முடிஞ்சிடும். இடையில என்ன ஓதுனாருன்னே தெரியாது. ஹத்தம் ஃபாத்திஹா. எதுக்கா குரான் இறக்கப்பட்டுச்சு? இதுக்கு தான் குரானா? அப்ப அந்த குரான் எதுக்கா இறக்கப்பட்டுச்சு? படிங்க, அதுல என்ன இருக்குது, தனிநபர் வாழ்க்கை என்ன இருக்கு. எத்தனை பேர் நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு பிள்ளைகளை வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீங்க செய்யுங்க, எத்தனை பேர் கற்றுக் கொடுத்துருக்குறோம்? அழகான மார்க்கம் இஸ்லாம் தான். அந்த வாழ்க்கை, ஒவ்வொரு வாழ்க்கையுமே உங்களுக்கு இனிமையா இருக்கும். பிறரிடம் நாடுவதே இஸ்லாம் நம்ம சொல்றோம், பேரோட சொல்றோம், செயலால காட்டுறோமா? பக்கத்து வீட்டுக்கார வீடு கட்டுறான்னு வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்கார வீடு கட்டுறான், ஒரு அடி 2 அடி இப்படி வந்துச்சுன்னா தாங்க முடியுதா? விட்டு கொடுக்குறோமா நம்ம? 2 அடி தானே, போனா போயிட்டு போகுது, அல்லாவுக்கா நான் விடுறேன். ஆனா அப்போ அபு தர்தா அல்லாவோட பாதைக்கு அந்த ஒரு தோட்டத்தையே கொடுத்துட்டு வந்தார். நம்ம அல்லாவுக்காக அல்லாவோட பாதையில விடல, அல்லாவுக்காக 2 அடி விட முடியுதா? சண்டை, மனசு வரல. 2 அடினா என்ன ஆயிர போகுதுங்க? 2 அடி என்ன, எவ்வளவு தூரம் 2 அடினா? இல்ல, மாற்றம் இல்லை. இல்லை, என்னால வந்து இப்போ ஒரு சதக்கா கேட்குறாங்க, ஒருத்தவங்க வந்து சதக்கா கேட்குறாங்க, என்னால் அந்த பையில இந்த பாக்கெட்டில் இருக்குது, பாக்கெட்டில் இருக்கிறதுல டக்குன்னு ஒரு 100 ரூபா எடுத்து கொடுக்க முடியுதா? 100 ரூபா என்னால் எடுத்து கொடுக்க முடியுதா? இல்லை பிள்ளைகளுக்கு கொடுக்குறோமா? நீங்க ஹாத்திம் ஹாஜியார்னு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, நல்லா சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து இது மிஸ்கின் தான், அவர் வந்து இது கேட்பார், பிச்சை கேட்பாராம். அவர் கேட்டது 50 ரூபா, ஆனால் இவர் கேட்கறது 500 ரூபா, இவர் கொடுத்தது 500 ரூபா. அப்போ பக்கத்தில் உள்ள கேட்டாராம், அவன் கேட்டது 50 ரூபா தான், நீங்கள் 500 ரூபா கொடுத்தீங்க. அவனோட தகுதிக்கு 50 ரூபா கேட்டான், ஏன்னா என்னோட தகுதிக்கு 500 ரூபா கொடுத்தேங்க. இது ஒரு ஸ்டோரியா சொல்லுவாங்க. நீங்க உங்க தகுதிக்கு நீங்க கொடுங்க, அல்லாஹ் அவனோட தகுதி கொடுப்பான். நீங்க அல்லாவுக்காக தான் கொடுக்குற, என்னோட தகுதி இது, என்னால கொடுக்க முடியும் உங்களுடைய அதுக்காண்டி உங்களுக்கு 500 ரூபா தான் இருக்குது, இது ஊரு போறது 500 கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும் வரம்பு, உச்சக்கட்ட வரம்பு உங்களுக்கு தெரியும். அப்ப என்னால எடுத்து கொடுக்க முடியுதா? அதுதான் அல்லாஹ் பாக்குறான். அல்லாஹ் தாலா வந்து உஸ்மான் இல்லாவனுக்கும் உமர் இல்லாவனுக்கும் எவ்வளவோ தர்மம் செஞ்சாங்க. அபூபக்கர் இல்லாவனும் மொத்தத்தையும் கொடுத்துட்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்க? அல்லாவும் அல்லாவோட தூதரையும் தான் நான் வீட்டில் விட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த சமூக பார்வை, அதுல ஒரு மெசேஜ் இருக்கு, நான் சொல்றேன். அபூபக்கர் இல்லா என்ன சொன்னாங்க? அல்லாவும் அல்லாவோட தூதரையும் நான் வீட்டில் விட்டுட்டு அவங்கள வச்சுட்டு தான் நான் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க. அவங்கள கூட அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பாராட்டி சொல்லல. தனக்கு சாப்பாடு இல்லாத சூழல் இருக்கும்போது மற்றவருக்கு சாப்பாடு கொடுத்தது அல்லாஹ் வந்து சிலாச்சு குர்ஆன் வசனத்தை இறக்கியிருப்பான். போருக்கு வர முடியாத சகாபாக்கள் அழுதுட்டு போறத அல்லாஹ் தஆலா வந்து அவங்கள வச்சு அவங்கள தொட்டு குர்ஆன் வசனத்தை இறக்கியிருப்பான். இப்போ கம் டு பாய். இப்போ அபூபக்கர் இல்லா சொன்ன பார்த்தீங்களா, அதில் ஒரு நல்ல மெசேஜ். அல்லாவையும் அல்லாவோட தூதரையும் நான் என்னோட குடும்பத்தில் வச்சுட்டு மொத்த செல்வத்தை எடுத்துட்டு வந்தேன் அப்படி சொல்ற இன்னொரு மெசேஜ் என்ன தெரியுமா? நான் இல்லாட்டா கூட இந்த சமூக என் குடும்பத்தை பார்த்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. ரசூலா என் குடும்பத்தை பார்த்துப்பாங்க அப்படி, என் தேவையை அவங்களோட தேவையை நிறைவேறி செய்வாங்க அப்படி, அந்த நம்பிக்கை இப்போ சொல்ல முடியுமா? ஜமாத்தா பார்க்க தான் செய்கிறோம். குமர் கல்யாணத்துக்கு நான் இது கேட்டு, மருத்துவ செலவுக்கு கேட்டு, படிப்பு செலவுக்கு கேட்டு எல்லா பள்ளிவாசலும் நிற்க தானே செய்கிறாங்க. அந்த ஊர்ல இருந்து அந்த ஜமாத்தை சார்ந்தவர், இந்த ஊர்ல இருந்து இந்த ஜமாத்தை சார்ந்தவர் சொல்றோமா? ஆமாவா இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? அப்ப அந்த சமூக கட்டமைப்பு எங்க போச்சு? என்னன்னா ஒரு காலம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நம்ம அந்த இதெல்லாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் வயசு இல்லை. நான் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, அப்பப்போ சொல்லுவாங்க, கஷ்டப்படும் போதெல்லாம் சுற்றி இருக்கிறவங்க வந்து உதவி செய்வாங்க. சாப்பாடு ஒரு நேரம் அவங்க பொங்கி தருவாங்க, இவங்க பொங்கி தருவாங்க, இவங்க பண்ணி தருவாங்க, அவங்க பண்ணி தருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க தான் செக் பண்ணாங்க. நான் குழந்தை பெற்றுக்கும் போது
நம்ம வீட்டில் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, நம்ம பக்கத்து இவங்க இருக்கா பார்த்தீங்களா, அவங்க தான் என்னை வந்து நைட்டு ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டு போவாங்க. இப்போ சொல்ல முடியுமா இப்படி? இப்படி காலம் இருந்துச்சு. நீங்கள் மறுக்கவே முடியாது. நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் என்னை விட ஏஜ் பீப்புளாக இருப்பீங்க. இது இருந்துச்சு, இந்த ஒரு சமூக கட்டமைப்பு இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? இந்த சமூக கட்டமைப்பு இருந்துச்சு. இப்போ இருக்குதா? பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன ஆனாலும் கூட தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க கல்யாணம் வச்சுருப்பாங்க, நம்ம ஒரு ஜஸ்ட்டு கேட்டிருக்கிறோமா, நம்ம உடனே சொல்லிடுவோம் அவங்க வந்து ரொம்ப திமிரா பேசுவாங்க. அவங்க திமிரா பேசுகிறாங்களோ இல்லையோ அது செகண்டரி. நம்மளோட கடமையை கேட்டிருக்கிறோமா, என்ன பண்ணாங்க, இல்லை நம்ம வீட்லேயாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா, என்ன பண்ணியிருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. அந்த சோசியலைஸில் இருக்கக்கூடிய அஃபெக்ஷன்ஸ் என்ன எங்கே போச்சு? அப்போ the reflections of deep understanding. அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் 54:17 and we have certainly made the Quran easy for remembrance so it is there any who will remember. அல்லாஹ் அழகா ஒரு வார்த்தை சொல்றான், இந்த குரானை உங்களுக்கு நினைவூட்டுறதுக்காகத்தான் நம்ம இறக்குறோம், நினைவூட்டக்கூடியவங்க யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்குறான். ஸோ இஸ் தேர் எனி ஹூ வில் ரிமெம்பர்னு கேட்குறான். அதனால தான் நரகவாசிகள் நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மலக்குமார்கள் நிப்பாட்டி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்த உங்களுக்கு எச்சரிக்கிறதுக்கு உங்களுடைய தூதர் வரலையான்னு கேட்பாங்க. நாம் ஆம் வந்தார்கள்னு சொல்லுவாங்க, போங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் நிப்பாட்டி நிப்பாட்டி கேட்பாங்க மலக்குமார்கள். நாளைக்கு மறுமை நாளில் எனக்கு கை செய்தமே நாங்கள் வந்து தொழக்கூடியவர்களாகவும் இல்லை, அவங்களுக்கு நாங்கள் சதக்கா செய்யக்கூடியவர்களாகவும் இல்லைன்னு சொல்லுவாங்க நரகத்தில் இருந்துட்டு. எனக்கு ஒரு நண்பன் இருந்தா அவன் என்னை வழிக்கு எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லுவான். நண்பர்கள் தேர்ந்தெடுப்பு என்னுடைய தேர்வு ஒரு பிள்ளை. அதனால தான் அகைன் நம்ம சொல்றது, குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு டாக்டர் ஆகுறதுக்கும் ஒரு இன்ஜினியர் ஆகுறதுக்கும் ஸ்கூலு காலேஜு ப்ராக்டிக்கல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு 25 வருஷம் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு டாக்டர்னு ஒத்துக்கிறதும், 25 வருஷம் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்ஜினியர்னு ஒத்துக்கிறதும், 25 வருஷம் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் லாயரு ஆர்கிடெக்சர் எல்லாத்தையும் ஒத்துக்கிறதும். ஆனால் பெற்றோர்கள் மட்டும் நீங்கள் எப்படி கல்யாணமாகி முடிஞ்சு புள்ள பெற்றதுமே நீங்கள் எப்படி ஒரு சிறந்த பெற்றோர்னு நீங்கள் ஒத்துப்பீங்க? எப்படி உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கிறீங்க? என்ன எஃபர்ட் போடுறீங்க? ஒவ்வொரு நேரங்கள்லையுமே நம்மளுடைய என்வாயர்மெண்ட் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த காலத்துல வளர்ந்த என்வாயர்மெண்ட் வேற, இப்ப இருக்கிற என்வாயர்மெண்ட் வேற. இதை புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. ஒரு காலத்துல சிகரெட் அடிக்கிறதுக்கும் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கும் தவறான ஆபாசமான காட்சிகள் பார்க்கறதுக்கும் விபச்சாரம் பண்றதுக்கும் தேடி ஓடி ஒளிஞ்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமா எங்கேயோ அங்கேயே இப்படின்னு ஒரு சில நபருக்கு பண்ணிட்டு இருந்தது இப்ப சர்வ சாதாரணமா வீட்டுக்குள்ள இருந்து அவனால பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? ரூம் அடைச்சிட்டு அவனால பண்ண முடியும். அப்ப இந்த பாண்டை நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன்? இதுக்கு நான் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு? கஷ்டம் தான். நான் கஷ்டப்பட்டோம்னா என் சமுதாயம் ஜென்ரேஷன் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அந்த கஷ்டத்தை எதோட நிப்பாட்டிட்டோம்னா செல்வத்தோட நிப்பாட்டிட்டோம். ஒரு செல்வத்துல பொருளாதாரத்துல நான் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சேர்த்தேன் அப்படின்னா எப்படி என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன் வசதியா வாழுதோ அதே மாதிரி நான் கஷ்டப்பட்டு எப்படி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய ஒரு ஆரோக்கியமான சூழலை என் குடும்பத்துக்கு நான் உருவாக்குறேன்னா அடுத்து என் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஆரோக்கியமான சூழலை உருவாகும். அதுக்கு நான் கஷ்டப்படணும், அதுக்கு நான் தியாகம் பண்ணத்தான் செய்யணும். டிவி பார்க்காம இருக்கிறது கஷ்டம்தான், பார்க்காம இருக்கணும். சினிமா பார்க்காம இருக்கிறது கஷ்டம்தான், கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லலை, பார்க்காம இருக்கணும். காரணம் என் ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் என்னது சொர்க்கம் தான் எல்லாருடைய கோல். கரெக்டா? அல்டிமேட் கோல் என்ன? இந்த உலகத்துல டாக்டரோ இன்ஜினியரோ எதுவுமே சொர்க்கம் தான். மறுமையே ஒன்று இருக்குது, மறுமையில நல்லா கேள்வி கேட்பான்னு இருக்குது. குறிப்பா பெற்றோர்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் இங்க பொறுப்புத்தாரி, அந்த பொறுப்புத்தாரிய அல்லாஹ் தஆலா கண்டிப்பா விசாரிப்பா. ஒரு பிள்ளையோட பொறுப்புத்தாரி தாயின்னு சொன்னாங்க. அந்த தோற்ற குடும்பத்தோட பொறுப்புத்தாரி தந்தை. பிள்ளைன்னு வந்துட்டா ஃபர்ஸ்ட் தாய் தான். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல அப்படியே வரும். அப்ப என்ன பண்றோம்? என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம்? நம்ம பிராக்டிஸ் பண்றோமா?
உங்க மனசாட்சி தொட்டு நீங்க வந்து அப்படியே மனசாட்சி தொட்டு நீங்க வச்சுக்கோங்க. நீங்க தம்ஸ் அப்லாம் போட வேண்டாம். நீங்க ரமலான்ல காட்டுன ஆர்வத்தை பாதிங்க காட்டுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஒப்பிட்டளவு நீங்க பாருங்க. நீங்க ரமலான்ல இபாதத்துல செஞ்ச ஆர்வத்தை அப்படியே முழுசா காட்டுறீங்கன்னா நீங்க பார்க்க தேவையில்லை, பாதி 50%. நீங்க இதுல சொல்யூஷன்ஸ் தேடாம எதுல தேட போறீங்க? இந்த குரான்ல இதுல உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கலன்னா வேற எங்க கிடைக்க போகுது? கேள்வி புரியுதா? இந்த குரான்ல உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கல, என்னோட பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு கிடைக்கலன்னா வேற எதுல நான் தீர்வு பெற போறேன்? நான் என்ன மாதிரி சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து நீங்க தீர்வு வாங்க போறீங்களா? நான் என்ன சொல்லுவேன்? மிஞ்சி மிஞ்சி போனா ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, மற்றவங்களுக்கு உதவுங்க. அதைத்தானே இந்த குரானும் சொல்லுது, அதைத்தானே ரசூலுல்லாஹ்வும் சொல்றாங்க. பட்டு ஒருத்தர் நல்லா பாருங்க, நல்லா உதவியே செய்ய மாட்டார். கஷ்டப்பட்டு கருமாப்பட்டு நிறைய அடிபட்டு நிறைய நோய் வந்து அந்த பிரச்சனையை இந்த பிரச்சனை கடைசி எக்ஸ்ட்ரீமா யாராவது ஒரு டாக்டர் சொல்லி இருந்திருப்பாரு, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும், ஹாப்பியா வாழ்வீங்க. இவர் அப்போ உதவி செய்ய ஆரம்பிப்பார். அப்பதான் ஹாப்பினஸை புரிவார். புரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவார், சுபா அப்பா அந்த டாக்டர் சொன்னதுல இருந்து எப்படிப்பட்ட மாற்றம் என் வாழ்க்கையில் ஏற்படுதுமா. இப்போ குரான் என்ன சொன்னுச்சு? ரசூலா என்ன சொன்னாங்க? சும்மா சொல்லிட்டு போனாங்களா? கடமை இல்லை, வேற வேலை இல்லை, இவங்களை வந்து சொல்லிட்டு போகணும். இப்ப மாற்றம் எங்க இருந்து வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எதுல இருந்து வருது? எதை நான் பர்பஸ் ஆஃப் லைஃபா எடுக்கிறேன்? இப்போ குரானை படிக்கும் போது அந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிறத நான் யோசிச்சு பார்த்தேன். என்னோட ஒவ்வொருத்தருக்கும் உங்க குரான் வந்து குரான் யாருக்கு இறக்கப்பட்டதுங்க? குரான் யாருக்காக இறக்கப்பட்டது? குரான் எதுக்கு இறக்கப்பட்டு யாருக்காக இறக்கப்பட்டுச்சு சொல்லுங்க? குரான் யாருக்காக இறக்கப்பட்டுச்சுங்க சொல்லுங்க, யாரா சொல்லுங்க. சொல்லுங்களேன், எதுக்காக குரான் இறக்கப்பட்டுச்சு? வாய்ஸ் கேக்குதா? வெரி குட், மாஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெரி குட். உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த குரான் ஃபர்ஸ்ட் எனக்கு தான், மக்களுக்காக, மக்கள்ல நான் தான். புரியுதா? குரான் ஃபர்ஸ்ட், குரான் அப்படி இருந்துச்சுன்னா இதுல வந்து நான் தான், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் மாற்றமா நான் தான், அதுக்கப்புறம் தான் சமுதாய மக்கள். புரிஞ்சா? குரான் எதுக்கு இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க கேட்டா எனக்காக தான் இறக்கப்பட்டுன்னு உங்களுக்கு புரிதல் இருக்கணும். அல்லாஹ் என்கிட்ட தான் பேசுறான்னு உங்களுக்கு வரணும், என்கிட்ட தான் சொல்றான், உரையாடுறாங்கிறது தெரியணும். அப்ப அந்த அடிப்படை புரிதல் எங்க? ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ அல்டிமேட் ரோல் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி, எதை நீங்கள் ரோல் மாடலாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். இதைத்தான் நம்ம வரக்கூடிய காலங்களில் தொடர்ச்சியாக 15 நாட்கள், இது இன்ட்ரோ கிளாஸ் தான், ஓகேவா? இப்படி தான் நம்மளோட கிளாஸ் இருக்கும், சைக்காலஜியோட ஆஸ்பெக்டில் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே இப்போ எப்படி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் இருந்து நம்ம என்ன படிப்பினை எடுத்தோம், மனிதன் அடிப்படை எனக்கு முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது தான், சரியா? எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் என்னன்னு எடுத்து உங்களுக்கு சொல்கிறேங்கிறது தான் ஒவ்வொரு சஹாபாவோட ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம சொல்லுவோம். சொர்க்கவாசியாக போகிறதுக்கு அவங்க செஞ்ச வேலை என்ன, கஷ்டத்தில் அவங்க செஞ்ச வேலை என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியில இருந்துமே நம்ம அதுலேருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் எடுக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடியதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்லா பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குகையில் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து ஓதுவீராகன்னு சொன்னதுமே ரசூலுல்லாஹ்க்கு வந்து ஓவராக பயம் வந்துருச்சு. கரெக்டா? பயம் வந்து வேகமாக ஓடி வராங்க, போர்வையை போத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன? அவங்க அகலாக்கத்தான் சொல்லி காட்டுவாங்க. கரெக்டா? அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான், நீங்க அனாதையை சேர்த்து வாழ்றீங்க, பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. மாஷா அல்லாஹ், பயப்படாதீங்க, நீங்க அல்லாஹ் வந்து நீங்க உறவியரை பேணி வாழ்வீங்க, உணவு கொடுத்து வாழ்வீங்க, வறியவருக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு அகலாத்தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப இப்படிப்பட்ட அகலாக்க நீங்க பின்பற்றும் போது அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்திடுவானா? புரியுதா? அந்த அந்த விஷயங்கள் என்ன புரியுது? ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அந்த இடங்கள்ல நீங்க வந்து பயப்படாதீங்க, அல்லாஹ் அவங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன் கேவலப்படுத்த மாட்டான்னு அவங்க அகலாக்கெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அந்த அகலாக்க நீங்க பின்பற்றினா, நம்ம பின்பற்றினா, வறியவருக்கு உதவி செய்யறதோ,
ஏழைகளுக்கு உதவி செய்கிறதோ சொந்த பந்தங்களை சேர்த்து வாழ்கிறதோ நம்ம அல்ல விட்டுருவானா என்ன? ஈமான்ல உச்சமான உறுதியானவங்க உச்சபட்சத்தில் இருக்கிற ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ்வோட உதவி வரும்போது ஈமான்ல பலகீனமா இருக்கிற நமக்கு வராதா? அப்ப இந்த ஆங்கிள் தான் நம்ம வரக்கூடிய காலங்கள் ப்ளஸ் சைக்காலஜி ஆஸ்பெக்ட்ல நிறைய டெக்னிக்கு லைஃப் கோச்சிங்ஸ் டெக்னிக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம வரக்கூடிய காலங்களில் இதை வந்து படிப்போம். ஓகேவா? இது நாளையோட ஃபஸ்ட்டு 2 days கிளாஸ் ஃப்ரீ கிளாஸு. அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணக்கூடியவங்க ஜஸ்ட்டு 300 தான். நான் அகைன் சொல்கிறது தான், மார்க்கத்துக்காக செலவு செய்யும். 300 தான் உங்களுக்கு ஃபீஸ். ஏன்னா ரொம்ப ஃபீஸ் 15 நாள் ஃபீஸ் உங்களுக்கு நான் 1000 வைக்கலாம், 2000 கூட வைக்கலாம், பிரச்சனை இல்லை. எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு நோக்கத்துக்காக தான் ஜஸ்ட் ஒரு 300 தான் நம்ம வச்சுருக்குறோம். ப்ளஸ் அதில் சைக்காலஜி லைஃப் கோச்சிங் டெக்னிக்குமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். சேர விருப்பப்படக்கூடியவங்க எந்தெந்த குரூப்லேருந்து வந்தீங்களோ அந்தந்த குரூப் அட்மினை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்படி தான் எல்லா இதுலேயுமே ரொம்ப அட்வான்ஸாக இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்னால ஃபுல்லாக சொல்ல வேண்டியது இருந்துச்சு. வரக்கூடிய காலங்களில் அட்வான்ஸாக நம்ம என்னென்ன லைஃப் கோச்சிங் டெக்னிக்கு எல்லாமே NLP டெக்னிக் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கல் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ராக்டிக்கல் ஒர்க் கொடுத்து அந்த சின்னதாக ப்ராக்டிக்கல் ஒர்க் கொடுக்குற செய்யும்போது நல்லா ஹாப்பியாக இருக்கும். இபாதத் செய்யும்போது அது ஒரு விஷயம், இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஒர்க் கொடுத்து பண்ணும்போது நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஓகேவா? ஓகே, ஹை. ஓகே, வாட் இஸ் கீ டேக் அவே?